கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவுகூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 58ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு, இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது, பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அன்பான சகோதர சகோதரிகளே, லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், மாம்சத்தின் ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்ற மிக முக்கியமான தெய்வீக கோட்பாடு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நித்திய தெய்வீக கோட்பாட்டை வருகிற நினைவு கூறுதலில் பாத்திரத்தில் நாம் பங்கெடுக்கும் போது உலகிற்கு பறைசாற்றுகிறோம். ஜீவனுக்கு ஜீவன் என்ற இந்த தெய்வீக கோட்பாடே கர்த்தர் இயேசு மீட்கும் பொருளாக தன்னை கொடுத்ததின் அடிப்படை ஆகும். அவர் சிந்திய இரத்தம் முழு உலகின் பாவத்திற்கான ஈட்டுக்கிரயமாகும். எனவே இரத்தம் மிக மதிப்புமிக்கது என்பதால் அதை உண்ணக்கூடாது என்றும், மேலும் நியாயப்பிரமாண உடன்படிக்கையின் கீழ் ஆசாரியர்கள், இஸ்ரேல் ஜனங்கள் யாவரும் மற்றும் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பாத்திரங்கள் அனைத்தும் இரத்தம் தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டது. இங்கே நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், பாவத்தினால் இழந்த ஜீவனின் மதிப்பை ஈடு செய்ய செலுத்தப்பட வேண்டிய ஜீவ விலை பாவமில்லாத ஜீவ இரத்தமே ஆகும். நாம் பங்கெடுக்கப் போகும் பாத்திரம் அந்த பாவ நிவாரண சத்தியம் கர்த்தர் இயேசுவின் பலியில் நிறைவேறின நிஜத்தை உருவகமாக நமக்கு காட்டுகிறது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதே தேவநீதி. பரிபூர்ண மனிதனாகிய ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனபோது தனது ஜீவனை இழந்தான். அன்று முதல் மனிதகுலம் தனது ஜீவனை தேவனுடைய நீதியின்படி இழந்து மரணத்துக்கு செல்லுகிறது. பாவிகளாகிய நாம் அனைவரும் தேவ பார்வையில் ஜீவனை இழந்தவர்களானோம். நம்மால் நமது மரண கடனை தீர்க்க முடியாது. இருந்தபோதும் பாவமில்லாத கர்த்தர் இயேசுவின் இரத்தமே இதற்கு தீர்வாக அமைந்தது. பழைய ஏற்பாட்டு பலிகள் ஒரு நிழல் மட்டுமே. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்றும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பாவமே இல்லாத கிறிஸ்துவின் தூய இரத்தமே நமக்கான நித்திய மீட்பை உண்டு பண்ணியது. அவர் செலுத்திய அந்த ஒரே பரிபூரண பலி என்றென்றைக்கும் போதுமானதாக இருக்கிறது. நாம் பங்கெடுக்கும் அந்த பாத்திரம் கர்த்தர் இயேசுவின் வரம்பற்ற விலை மதிப்பில்லாத இரத்தம் கொடுக்கப்பட்டதை கொண்டாடி மகிழ்வதாகிறது. இயேசு மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அந்த பாத்திரத்தை கொடுத்து, இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்றார். இது மனுக்குலத்துக்கான தேவனுடைய பிரமாணத்தை அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்து நடைமுறைக்கு கொண்டு வரும் என்பதாகும். மேலும் பாவிகளாக இருந்த நாம் கிறிஸ்துவின் பாவமில்லாத இரத்தத்தின் கீழ் அவரைப் போல நம்மை நாமே பலியாக்கி ராஜ்யத்தில் அவருடைய பங்காளிகளாக ஆவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இவ்வாறு மாம்சத்தின் ஜீவன் இரத்தத்தில் இருக்கிறது, ஆத்மாவுக்காக பாவ நிவாரணம் செய்கிறது இரத்தமே என்ற மிக முக்கியமான தெய்வீக கோட்பாடு கர்த்தர் நமக்கு கொடுத்த நினைவுகூறுதலின் பாத்திரம் மூலம் நித்திய காலத்திற்கும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு, மிருகங்களின் இரத்தத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நியாயப்பிரமாண உடன்படிக்கை. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.